இன்னைக்கு மெஜாரிட்டி இருக்கிறது 108 இருக்கிறது, மெஜாரிட்டி டிவிக்கு இருக்கு. நீங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. அவர் சட்டமன்றம் வந்தாலும் சட்டமன்றத்தை நிரூபிப்பாரு. ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்லுது. ஆளுநர் என்பது மத்திய அரசுடைய கண்ட்ரோல். மத்திய அரசு என்ன சொல்லிக்கிட்டதோ அதுதான் ஆளுநர் அவர் செய்வார். எனக்கு தேவையா இருந்தா உங்களுக்கு 5 நாள் டைம் கொடுக்கலாம், தேவையில்லட்டா 7 நாள் டைம் கொடுக்கலாம். 7 நாள்ல அப்படி டைம் கொடுத்தால் கண்டிப்பாக விஜய் வெற்றி பெறுவார். அதுல எங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப் பண்ணோம்னா காங்கிரஸ் வந்து இங்க சேர்ந்துட்டாங்களே அந்த ஒரு கோபம் தான். உடனே குயிக்கா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்து மக்கள் மத்தியில் இதயத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்காரு. அது அவங்களால தாங்க முடியல. 2 கட்சியுமா தாங்க முடியாத ஒரு அதிமுக திமுக கூட்டணி அமைப்போம் நிலைப்பாட்டு இருக்கும்போது டெல்லியில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனை எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா பிசிகே கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் தாவேக கூட்டணி கொடுப்பேன்னு நிலைப்பாடு வந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கரெக்டா 6 மாசம் கழிச்சு திமுகல ஒரு தலைமையிலிருந்து எடப்பாடி என்ன அசம்பிளி கொடுக்குறாங்கன்னா அங்க பாரு போறவும் போட்டும் நீ சைலண்ட் ஆயிரு, நமக்குள்ள பாத்துக்கலாம். நமக்குள்ள என்ன வித்தியாசம்? ஒரே வெள்ளங்கள் தான். வெள்ளை எடுத்தா திமுக, வெள்ளை சேர்த்தா அதிமுக. அங்கேயும் தலைமை கிடையாது, இங்கேயும் தலைமை கிடையாது. ஆமா ஆகட்டுண்டா தம்பி ராசா. நீங்க அவங்க 2 பேரும் கூட வந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. அப்படியே ஒரு உண்மையான பிக்சரை கொண்டாடுற மாதிரி தெரியுதே. இல்ல அதுக்கு நான் சொல்றேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் யாரு இப்ப யாரு பேச்சும் கேட்கறது கிடையாது. அது ஜெயலலிதாவோட போச்சு. யூ தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பா தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது. இப்போ அதை தாண்டி தேர்தல் முடிஞ்சு போச்சு. யார் ஜெயிச்சா, யார் வெற்றி பெற்றிருக்கா, யார் யார் என்னென்ன சீட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் பரபரப்புக்கு அடங்கலை. ஏன்னு கேட்டால் அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை, அதை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. இப்போ அதனால அந்த பரபரப்புக்கு இடையே இது என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ வந்து அந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து விஜய் வந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் சேர்ந்து கான்வாயில் கூட்டிகிட்டு போனாங்க. கவர்னர் வெயிட்டில் முடிச்சுட்டு பேசிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுபடியும் அடுத்தது இன்னொரு இதில் டீமில் டிவிகே டீம் போய் வழக்கறிஞர் டீம்லாம் போய் கவர்னரை பார்த்து வர்றாங்க. மறுபடியும் திரும்பி வந்தாங்க. இத்தனை பண்ணாலும் இன்னும் கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்கல. இது வந்து சரியா போகுதா அப்படிங்கிறது. இன்னொன்று 118ங்கிறது கண்டிப்பாக அவர்கள் காமிக்க வேணுங்கிறது இருக்குது. அது சட்டபூர்வமாக எந்த வகையில் இருக்குது? இது வந்து கவர்னருக்கு அந்த பவர் இருக்கா? 118 காமிச்சாதான் நான் வந்து அனுமதிப்பேன், மந்திரி சபையை இது பண்ணுறதுக்கு அனுமதிப்பேன் அப்படிங்கிறது ஒரு தரப்பு அப்படி இருக்கு. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமன்றத்தை நீங்கள் இன்னைக்கு மெஜாரிட்டி இருக்கிறது 108 இருக்கிறது, மெஜாரிட்டி டிவிக்கு இருக்கு. நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அவர் சட்டமன்றம் வந்தாலும் சட்டமன்றத்தை நிரூபிப்பாரு. ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்லுது. இது உண்மையான சட்டபூர்வமாக என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறோம், என்ன இது வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் VS ராமன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ போயிட்டு இருக்க பரபரப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்வியில முன்னரே இருக்குது. அதுல மெய்யுரை இருக்குது, மொய்யுரை இருக்குது, ஆனா பொய்யுரை இல்லை. அனைத்தும் கேட்டது உண்மை. அதுல பாத்தீங்களா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக கான்வாய் எல்லாம் பண்ணாங்கன்னு. அதாவது நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை இந்தியா நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தில் வந்து கான்வாய் என்ற அந்த பாதுகாப்பு இது வந்து முதலமைச்சர் ஆன பிறகு தான் அது கொடுக்க முடியும். அதுக்கு முன்னால் அவருக்கு ஏற்கனவே பாதுகாப்புலாம் இருக்குது, நார்மலான பாதுகாப்பு இருக்குது. பட் அந்த கான்வாய் வந்து வரிசையாக போகிறது, வாந்தல போகிறது எல்லாமே முதலமைச்சர் ஆன பிறகு தான் கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு டிஜிபி என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து டெல்லியில் உள்துறை செயலகத்திட்ட ஒப்பீனியன் வாங்காமல், மத்திய உள்துறை செயலகத்தின் ரைட்ஸ் வாங்காமல் இவங்களே எடுத்து வந்து முதலமைச்சர் உள்ள மொத்த ப்ரொடக்ஷனை கூட இறக்கிட்டாங்க. அப்போ இறக்கும்போது பல யூடியூபர்கள், பல சமூகர்கள், பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியாக்கெல்லாம் எல்லாரும் எப்படிங்க அது இதாகும், பதவியே எடுக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லும்போது உள்துறை செயலகம் அங்கிருந்து இந்த டிஜிபி ஆப்படிக்கிறாங்க. என்ன நீ கவர்மெண்ட் நடத்துறியா இல்ல நாங்க கவர்மெண்ட் தனி நாடா? இது இவ்வளவு சொல்றீங்கல்ல. கவர்னர், தமிழ்நாட்டோட கவர்னர், அதாவது கேரளாவோட கவர்னர் நம்மளுக்கு வந்து டெபுடேஷன்ல இருக்காரு. அவர் என்ன எழுதுறாருன்னா ஹானரபிள் விஜய் அப்படின்னு எழுதுறாரு. ஹானரபிள் யாருக்கு கூடுவாங்க?
முதலமைச்சருக்கு வந்து அப்போ வந்து அவரு போடுறாரு, ஏன் வந்து இவருக்கு கான்வாய் கொடுக்கறது தப்புன்னு சொல்றீங்க? கானரபிள் என்பது அவர் முதலமைச்சர் ஆக போகிறார் என்பதற்காக அந்த ரைட்டிங் வேட்ஸ் கௌரவமானது கொடுக்குறாங்க. பட் கான்வாய் பாதுகாப்பு முதலமைச்சர் ஆன பிறகு தான் கொடுக்க முடியும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுட்டுங்க வந்து. ஆமாம், குழந்தைய பெற்ற பிறகு தான் பேர் வைக்கணும். குழந்தை பிறகு வயிற்றுல இருக்கும்போது ஆனா பண்ணான்னு தெரியாமல் நீங்கள் வந்து முனியம்மா அது முனியாப்பன்னு சொல்லிட்டு கொண்டு முடியுமா சொல்லுங்க வந்து. அதே போல தான் இந்த இது அரசியல் என்பது ஒரு பெரிய இது. இப்போ நீங்கள் சொல்ல வர என்ன கேட்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ வந்து டெல்லியில் பிஜேபி ரிமோட் பண்ணது போலையும் அதை கேட்ட ஆளுநர் கேட்கறது போலையும் ஆளுநர் வேண்டுமென்றே இதை இழுத்தடிக்கிறாரு போல நீங்கள் கேட்குறீங்க. இல்லையா? அதுதானே நடக்குது. நீங்க ஒரு தேர்தல், ஜனநாயகத்துல தேர்தல் தான் இது. அந்த தேர்தலில் வந்து யார் மெஜாரிட்டி வர்றாங்களே அவங்களை கூப்பிடுறது தான் வந்து ஒரு நியாயமானது. 108 சீட்டு வந்துட்டாரு, அவர் தான் இன்னைக்கு மெஜாரிட்டி. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக வந்து 70 இருக்குது. இன்னும் அதிமுக பார்த்தோம்னா 47 அந்த மாதிரி இதில் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறதுக்கு மெஜாரிட்டி இவர் தானே. அப்போ அவருக்கு வந்து கொடுக்கல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றத பார்த்தா எப்படின்னா, ஆட்டு விட்டால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா, ஆசை எனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணான்னு போய் யாரோ சொன்னது போலையும் விஜய் அப்படியே பண்ண வேண்டாம், அப்படியே கொஞ்சம் லாங் டைம் இழுத்துட்டே இருங்க சொல்ல மாதிரி அப்படிலாம் கிடையாது. அதாவது உங்கள் வழியிலே நீங்கள் வரணும்னா அவருக்கு 107 சீட் இருக்குது. ஒன்று கழிச்சிடுங்க 107, சபையினர் கழிச்சிடுங்க 106 தான் கணக்கில் வருது. இப்போ மீதி அவங்களுக்கு சீட்டு தேவைப்படுது. காங்கிரஸ் கட்சி வாலண்டரியாக வந்து 5 சீட்டு எங்களுக்கு இருக்குது, கொடுத்துடுங்க, அவங்களுக்கு ஒரு மந்திரியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்படி கொடுக்குற நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி 2, ரைட்டுக்கு 2, லெஃப்ட்டுக்கு 2 இருக்குது. அந்த 4 பேரும் விஜய்க்கு கூட்டணி கொடுக்குற மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லி கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் சொல்லி கொடுக்கப்படாதுங்க. பார்த்துருங்க, நம்முடைய அலையன்ஸில் எங்கள் அலையன்ஸில் நீங்கள் கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னு கேட்டால் அவங்க வந்து இன்னைக்கு தான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்றைக்கு அவங்களுக்கு கூட்டம் போட்டு நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன டெல்லியே இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஒரு விஷயம் கேளுங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் டெல்லி கம்யூனிஸ்ட் கட்சியிடம் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கூட்டணியில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு விதி அஜெண்டாக்களை மீறி நீங்கள் தாவேக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் என்ன காரணம்? டிஆர் பாலு அவர்கள் கூட பச்சை துரோகம் காங்கிரஸ் செஞ்சது எங்களுக்கு, கூடவே இருந்துட்டு குளிப்பறிச்சிட்டு போறீங்களே, உங்களை வரலாறு மன்னிக்காது என்னோட சொல்றாங்க. அதுக்கான டிஆர் பாலு சேர்ந்த அந்த அவரோட தலைவர் சொல்றாரு, நாங்க 6 மாசம் தாவேக்காக்கு எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இல்ல அதுக்கு ஏன் அவர் சொல்றாருன்னா, தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 நாளாக விஜய் வரக்கூடாது, விஜய் வந்தால் நமக்கு ஃபீல்டுக்கு நிற்க முடியாது, நம்ம இவ்வளோ வருஷமாக 60 ஆண்டு காலமாக அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கிறோம். நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சி உடனடியாக, அதாவது ஆந்திராவில் என்டி ராமராவ் ஆரம்பித்தார், அப்புறம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் பண்ணார். அவங்க கூட சில மாதங்கள் கழுத்து அமையும் உடனே குயிக்காக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்து மக்கள் மத்தியில் இதயத்துப்பு வந்து இன்னைக்கு இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்காரு. அது அவங்களால தாங்க முடியலை. 2 கட்சி மாதிரி தாங்க முடியாத ஒரு, அதாவது எங்கள் கன்னியாகுமரி படத்தில் சொல்லுவாங்க வெப்ராலம் வேவலாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு படப்படப்புன்னு சொல்ல நெஞ்சு படப்பட அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா திமுகவோட இலக்கு என்னென்னா விஜயினுடைய லாங் ஜர்னி அவங்க விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா திமுகவுடைய ஸ்டாலினுடைய இலக்கு தன்னுடைய மகன் உதயநிதிக்கு 30 ஆண்டு கால பயணத்துக்கான எல்லா கட்சியும் அதான் விரும்புவாங்க. லாங் ஜேர்னி எந்த கட்சி அவங்க இருக்கட்டும் அப்படின்னு எந்த கட்சி விரும்புவான்? நாங்க வரணும், அந்தந்த கட்சிக்காரன் அவன் வரணும் நினைப்பான். இது நேச்சுரல் தானே. அது உண்மைதான் சார். ஆனால் 2 நாள் என்ன பண்ண அதிமுக கூட்டணி, அதிமுக திமுக கூட்டணி அமைப்போம் என்று நிலைப்பாட்டு இருக்கும்போது டெல்லியில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா, கவுண்டிங் 4ஆம் தேதி கவுண்டிங் முடிஞ்சு 11 மணிக்கு நைட்டில் டெல்லியிலேருந்து தகவல் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க, பெரிய ஒரு உங்களை மாதிரி எழுத்தாளர்கிட்ட கொடுக்குறாங்க. எழுத்தாளர் அங்கேருந்து ஒரு பிரபலமான தாவேக்கை சேர்ந்த ஒரு நடிகைட்ட தகவல் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, குருமூர்த்தி சொல்கிறீங்களா? எனக்கு தெரியாதுங்க, அந்த ஆளை சொல்லலையே, நீங்கள் சொன்னால் அதுக்கு நான் கம்பெனி பொறுப்பு இல்லைங்க. ஆனால் நீங்கள் என்ன ஆளு பார்த்தீங்களா, நான் சிவனேன்னு உட்காந்துருக்கிறேன், நீங்கள் இருக்காரான்னு சொன்னால் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து நீ பாத்தியா, நீ கண்டியா, அப்புறம் நான் வடிவேல் பஞ்சு என்னத்தை கையை பிடிச்சி இழுத்தியா, நீ கையை பிடிச்சது என்னத்தை கையை பிடிச்சா பஞ்சாயத்து என்ன இல்லை. நீங்கள் சொல்றது எல்லாமே அவரை தானே பொருந்தது, இல்லைன்னு பெரிய ரகசியம் இல்லை. அது ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த நிலைப்பாடு வருகின்ற போது ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் நிலைமை என்ன, ஆம் அதிமுக அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை என்ன, ஆந்திரா முதலமைச்சருடைய ராஜசேகர ரெட்டிய மகன் ராஜசேகர ரெட்டியுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நிலைமை என்ன,
இவங்கெல்லாம் எவ்வளோ வழக்கில் சிக்கியிருக்காங்க, இப்படிலாம் ஜெயிலுக்கு போனாங்க என்று கடந்த கால வரலாறையும் அந்த முதலமைச்சர் வரலாறையும் படியுங்க. இன்னும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் இதில் நான் ஃபில்லப் பண்ண முடியாது, நீங்களே அதை ஃபில்லப் பண்ணுங்க அந்த வரிகள் எல்லாம். அது நீங்கள் வெளிச்சம் போட்டும் காட்டாதீங்க, வேண்டாம். சரி, இந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்க ஒரு வடிக்கு வரும்போது அப்போ அதிமுக ஆதரவு கொடுப்பாங்க என்ன சொல்கிறாங்க. அப்போ அதிமுக இந்த பிரச்சனைக்கு எங்கே வருதுன்னு அந்த உள்ள எங்கே இருந்து விக்கி அடிக்கணும். அப்போ அதிமுக ஆதரவு கொடுக்கும்போது வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் KP முனுசாமி தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றிட்டாரு. தோற்றோன்னா அவருக்கு ஒன்றும் உடலை, என்னடா வந்து நம்ம ஜெயிக்க முடியலையே. ஆனால் ஜெயிச்சிருந்தா அதிமுக என்ன பண்ணும், நம்ம எல்லாம் சேர்ந்து பங்கு வாங்கலாம், வெளியில இருக்க வேண்டாம், உள்ள போய் சாப்பிடுவோம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவரு தோத்தோம் என்ன பண்ண, நமக்கே ஒண்ணும் இல்ல, தோத்துட்டோம், அதுல எப்படி பண்ண, நமக்கு என்ன ஆதரவே இல்லைன்னு நிலைப்பாடு கொண்டு வர. KP முனுசாமி சொல்றதுதான் எடப்பாடி கேட்பாரா? அதாவது தலைவர் அதாவது என்னன்னா, மகாபாரதத்துல வந்து உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்துல சகுனி, ராமாயணத்துக்கு கூனி, அதே போல அதிமுகவுக்கு ஒரு கூனி சகுனியும் சேர்த்து 2 in 1 KP முனுசாமி. காரணம் இந்த KP முனுசாமி தான் ஆரம்ப ஸ்டேஜில் OPS கூட சுத்திட்டு இருந்தாரு, அவரையும் சோழியை முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்புறம் அதிமுக கூட சசிகலா ஒருங்கிணைக்க மாதிரி நிலைப்பாடு இருக்கின்ற போது எடப்பாடிகிட்ட சொல்லி குட்டிச்சோராகி அந்த அம்மா வேண்டே வேண்டாம் கடல அந்த அம்மா கட்சி ஆரம்பித்து வெளியே போற அளவுக்கு ஆக்குனது இந்த KP முனுசாமி தான். ஆனா அதுல என்ன, இதுக்கு நிறைய விஷயங்கள் ஏன் காரணம்னு அப்படி இருக்கின்ற போது KP முனுசாமி என்ன பண்றாருன்னா, என்ன வெளியிலே வேண்டாம், உள்ளே வேண்டாம், ஆதரவும் வேண்டாம் என்று சொல்லும்போது வேலுமணி, தளவாய் சுந்தரம், ஏன்னா தளவாய் சுந்தரம் பார்த்தீங்கன்னா அவர் கன்னியாகுமரியில் ஜெயிச்சாலும் நான் மந்திரி ஆக போறேன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்கள 100 பேரை கூட்டி சென்னையில் இப்போ முகாம் போட்டு உட்காந்துருக்காரு, MRC நகர்ல இருக்காரு. இப்போ அவருக்கு நிலைமை என்ன, தோண்ட நினைக்கிறான், என்னடா அவன் பந்திரி எடுக்கல, அண்ணன் கூட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் நேற்று காலையில அந்த பரபரப்பு இருந்தது. அதாவது முனுசாமி ஒரு சண்முகம் வீட்டுல போய் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் சாயந்தரம் எடப்பாடிய பார்த்த உடனே இதுவரைக்கும் எந்த பேச்சுமே இல்லையா? அதுக்கு காரணம் என்ன, பெரிய அண்ணன் நம்முடைய புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், CB சண்முகம், தளவாய் சுந்தரம், தேவிமணி எல்லாம் சேர்ந்து ஒரு அன்பை போட்டுட்டு 24 MB 25 MB நம்ம தூக்கிட்டு போயிடுவோம், தூக்கி போய் தாவேக்கலா கூட்டணிக்கு ஆக்கி 5 மந்திரி அதுலேருந்து எடுப்போம், நம்ம ரன் பண்ணிடுவோம், டெல்லி கிரீன் சிக்னல் நாங்கள் பார்த்துடுவோம் நிலைமையில இருக்கும்போது திமுகவில் ஒரு தலைமையிலேருந்து எடப்பாடிக்கு என்ன அசம்பிளி கொடுக்குறாங்கன்னா, அங்கே பாரு போறவும் போட்டும், நீ சைலண்ட் ஆயிரு, நமக்குள்ள பார்த்துக்கலாம் என்ன நிலைமையில ஒரு என்ன புது இது சொல்றீங்க. திமுக இருந்து எடப்பாடிக்கு சொல்றீங்க. இப்பதான் இப்ப நான் வந்து இது வரைக்கும் நீங்க அம்பலத்துல வந்த கதையை தான் பாக்குறீங்க. இப்ப நான் அறைக்கு வரேன், அறையில் ஆடி அம்பலத்தில் ஆடுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல, தெரியுமா? நடனம் ஆடக்கூடியவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து அறையில தான் ஆடுவாங்க, அப்புறம் தான் அரங்கேட்டு நடக்கும், அது அம்பலம் வச்சிருவாங்க. இப்ப நீங்க இப்ப அம்பலத்துல இருந்த கதையை சொல்றீங்க, நான் இப்ப அறைக்குள்ள போறேன். 2021 திமுக முதல் ஆட்சியில வந்ததா இல்லையா? வந்த உடனே என்ன சொன்னாங்க, ஆட்சியில் அவர் தேர்தல் வாக்குறுதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு, நான் ஆட்சியில் வந்த உடனே சென்னை மாநகராட்சியான அந்த கார்த்திகன் ஊழல்வாதி, மாநகராட்சி நிதிகள் எல்லாம் சோகா பண்ணிட்டு வேலி முடிச்சது அங்க போட்டு தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சி துறையை கொள்ளை அடிச்சு குட்டித்துறை ஆக்கிட்டாரு. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனையும் ஹெல்த் மினிஸ்டர் இருந்த விஜயபாஸ்கரையும் நடவடிக்கை எடுப்பேன். அவர் மட்டுமா சொன்னாரு, செந்தில் பாலாஜி மேல எவ்வளவு பண்ணாரு, செந்தில் பாலாஜி அப்படி இப்படின்னு மாறி மாறி சொன்னாரு. அப்புறம் கொடநாடு மேட்டை கிளறுவேன், கொள்ளை வழக்கு கிளறுவேன், அப்போலோ மேட்டை கிளறுவேன், நீ சாப்பிட்ட 4 லட்சம் கோடி நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு நல்ல வாய், இப்ப நாரவாய், அதை வேற கதை. அப்படியே சொல்லும் போது இப்பெல்லாம் சொன்ன ஆளு 1 மாசம் கழிச்சோம்னா ஒரு அன்கோ போடுறாங்க. யாரு? நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் வயல மண் என்பது போல அதிமுக தலைமையும் திமுக தலைமையும் ஒரு அன்கோ, அந்த ஒப்பந்தத்துல என்ன போடுறேன்னா வைசாப் அன்கோல என்ன போடுறாங்கன்னா, இந்த பாரு நீ 4 லட்சம் கோடி சாப்பிட்டுட்டா, இனி அடுத்த ரவுண்டு என் ரவுண்டு தான் சாப்பிடணும், நமக்குள்ள ஒரு அன்கோ போடுவோம், நான் சொல்ற மாதிரி நீ கேளு, நீ வந்து எந்த காரணம் சசிகலாவே சேர்க்காத, எந்த காரணம் பிஜேபி காரணம் நீ சேர்க்காத, அப்பப்போ உனக்கு அசைன்மெண்ட் கொடுப்பேன், அந்த அசைன்மெண்ட் பிறகு நீ லெவல் பண்ணிட்டேன்னா உன் மேலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேன், அப்போலோ மேட்டை கிளற மாட்டேன், கொலை வழக்கை கிளற மாட்டேன், கொள்ளை வழக்கை கிளற மாட்டேன், கொடநாடு மேட்டை கிளற மாட்டேன், சம்மதமா? நானும் தன் கூட வர சம்மதமா? என்ன ஆச்சு உடனே எடப்பாடிக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க. அவங்க துறை சார்ந்த அவங்களுக்கு லீகல் அட்வைஸ்லாம் பார்த்தாங்க, இந்த டீலிங் நல்லா தான் இருக்குது, இந்த டீலிங் நல்லா தான் இருக்குது, சரி ரைட்டு, நமக்குள்ள என்ன வித்தியாசம், ஒரே வெள்ளம் தானே, வெள்ளை எடுத்தா திமுக, வெள்ளை சாத்தா அதிமுக, அங்கேயும் தலைமை கிடையாது, இங்கேயும் தலைமை கிடையாது. ஆமா ஆகட்டுண்டா தம்பி ராசா. நீங்க அவங்க 2 பேரும் கூட வந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க, அப்படியே ஒரு உண்மையான பிக்சரை கொண்டாடுற இல்ல அதுக்கு நான் சொல்றேன். அப்பா இப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது என்னன்னா, எல்லாம் உடன்பாடு ஆச்சு, கொடுக்கறதை கொடுத்தாச்சு, எடுக்கிறத எடுத்தாச்சு. ஆனா என்னன்னா மேடையில என்ன பச்சை பச்சை திட்டு,
நான் உன்னை பச்சை பச்சை திட்டுவேன், நீ பகல் திடன் சொன்னா நான் இரவு திடன் சொல்லுவேன், நீ கேப் மாதிரினா மொள்ள மாதிரின்னு சொல்லுவேன். இந்த நாடகம்லாம் அரங்கிட்டே இருந்தது. 2021 ஆட்சி அமைச்சது, 2024 எம்பி எலெக்ஷன் வருது, நாடாளுமன்ற தேர்தல். அங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில இந்தியாவில் பிரதானமான பாஜக அடுத்தபடியான கட்சி அதிமுக. பிரதமர் தன் அருகில் வைத்து அழகு பார்த்தார். ஓஹோன்னு பார்த்தா திமுக. ஆஹா ரைட்டு, என்னடா வழிநகர் திரும்பவும் கூப்பிட்டாரு. இங்க பாரு, எடுத்து வெளியே விடுவா, எடுத்து நான் விடவா பொம்பாட்ட. ஓ ஓ அப்ப வேண்டாம், என்ன சொல்லணும் அப்போ ஒன்று செய், என்ன பண்ணான்னு என்ன செய்யலான்னு ஒன்று வேண்டாம். மதவாத பாஜக கட்சி, இவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன், கூட்டணி வச்சா சிறுபான்மை மக்கள் ஓட்டு எனக்கு கிடைக்காது, அங்கே வெளியில் வந்து தனியாக நிற்பேன்னு ஒரு சீனை போட்டாங்க. பிஜேபிக்கு அது பெரிய மரணடி. இன்னைக்கு வரைக்கும் ஆறாத வடுவாக அதிமுக மேல தலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி இன்னைக்கும் வெளியில காட்டாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர் ஒழுங்கா ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா 10 எம்பி கிட்ட கிடைச்சிருக்கும். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால அவங்க வந்து அதை சைலண்டாக வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ 2024 வரைக்கும் திமுகவோட அசைன்மெண்ட் அதிமுக கேட்டதா இல்லையா? இப்போ எலெக்ஷனுக்கு 4 என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதா அதிமுக என்ன நினைக்கிறா, நாம விஜய் கூட கூட்டணி ஆகிட்டோம்னா நமக்கு பிஜேபி தேவையில்லை, எவனும் தேவையில்லை நிலைப்பாடு. இதை டெல்லி பாஜக அழகா ஸ்கேன் எடுத்துட்டு, என்னடா மலைவாழ இலை போடுங்க, ஊரை விருந்துக்கு வர சொல்லுங்க, குயிலாக்க கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரை காணலையே எங்க குலமாற வாழ்த்துங்களே ஒரு சீனை போட்டு வா. இந்த வடிவேல் ஒரு படத்தில் வருவான் பாருங்க, இப்படி சொல்லுவார் பாருங்க, ஒரு பொண்ணு பார்க்க படத்தில் சொல்லுவாருங்க. அதே மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி ஒரு டீலிங் பண்ணுறாங்க. எப்பா நம்ம கூட்டணி ஆகும்னு. உடனே திமுகவும் ஏற்கனவே ஏடிஎம்கும் ஒரு அசைன்மெண்ட்னா, அண்ணாமலே மாநில தலைவர் இருக்கக்கூடாது. அவன் இருந்தான்னா, அந்த ஆள் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு ஊழல் புகார் கொடுக்காரு, நம்ம சம்பளத்தில் சாப்பிடலாம் வாந்தி எடுக்க வைக்கிறான் அந்த ஆள், விடுவோமா என்று சொல்லி 2 பேரும் அன்கோ போட்டு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சந்தர்ப்பம் எப்படின்னா, காக்காவுக்கார பணம் விழுந்த மாதிரி அமித்ஷா வந்து எங்க அதை மாற்றுங்கன்னு சொல்ல வா கூட்டணி பண்ணா, நான் சொல்கிற கணிசம் எடுத்துடுங்க, என்னென்னாச்சு அண்ணாமலையை மாற்றி வேற ஆளை போடுன்னு. அப்போ யாரை தான் போடுன்னா, நயினாரை போடுன்னு சொல்லிச்சு. நயினார் ஆல்ரெடி திமுக அதிமுக அமைச்சராக இருந்தவர், திராவிட சிந்தனையாளர். அண்ணாமலைக்கு வெளியே போட்டாங்க. ஸோ ஏன் வெளியே போட்டேன்னா, தமிழ் மாநில தாவேக்கால அதிமுக போயிடக்கூடாது. அப்படி போகாமல் இருந்து அதிமுக வேண்டுமென்றால் அண்ணாமலைக்கு வெளியே போகிறவங்கள ரொம்ப அன்கோ போட்டாங்க. அன்கோ போட்டு லீலா பேலஸில் போட்டு மீட்டிங் போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. கை இப்போ திமுக தான் பண்ணிட்டு இருக்குங்கிறீங்க. கை நினைச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போச்சு. தேர்தல் வந்தாச்சு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, கடந்த 5 வருஷமாக அதிமுகவில் 60% மாவட்ட செயலர்கள் திமுக மந்திரி கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஓட்டு இல்லை பார்த்தீங்களா? என்னது இன்னைக்கு பர்சன்டேஜுக்கு ஒரு பெரிய அதிமுக பெருசாக எங்கே கிட்டத்தட்ட 8 மாவட்டத்தில் அதிமுக ஜெயிக்கவே இல்லை தெரியுமா? 31 சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் டெபாசிட்டே வாங்கல. இப்படி ஒரு மோசமான தேர்தல் நடக்க காரணம் என்ன? அதிமுகலையும் உள்குத்து, திமுகவிலையும் உள்குத்து, 2 பேரும் உள்குத்தி எல்லாரும் சேர்ந்து மக்கள் பார்த்தாங்க, ஏன்னா 2 பேரும் மோசமான ஆளா இருக்கீங்க, உங்க குடும்ப வளர்ச்சியை பாக்குறீங்க, மக்கள் நலம் என்று சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றுதான் நீ பண்ற அந்த ஆயா உங்களுக்கு போறேன்னு சொல்லிட்டு உடனே மக்கள் பார்த்தாங்க. பிறப்பால் ஊமேகர் ஊரை பேச வைத்து பாட வைத்து நாடு பட்டும் பெரும் பொருளாகி கடனை விஜய் வந்தாரு. அங்கங்க 4 பிசில் அடிச்சாரு. இது பிசில் அடிச்சாங்க குஞ்சின்னு திமுக அதிமுக நினைச்சது. கடைசியில் பார்த்தா பெட்டியை திறந்து பார்த்தா அரசு ஊழியர்களே 60% அரசு ஊழியர்கள் பிசிலுக்கு போட்டிருக்காங்க. திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட திமுக காரங்களே பிசிலுக்கு போட்டிருக்காங்க. அதிமுக காரங்களை ஆகாதவங்களும் பிசிலுக்கு போட்டிருக்காங்க. அவன் ஒண்ணுமே சும்மா சுத்திட்டு இருந்தவங்களும் எம்எல்ஏ ஆயாச்சு. அப்போ இப்ப விஜய்க்கு ஒரு பவர்மே இல்ல, இது வந்து எதிர்ப்பு ஓட்டு மட்டும்தான் இவருக்கு வந்து சேர்ந்திருக்கா. திராவிடர் கட்சிகளின் மீது உள்ள வெறுப்பு. விஜய்க்கு 30% ஓட்டு ரசிகர் ஓட்டு சார், அதை விட்டுருங்க. மீதி 70% அந்த ஓட்டு கண்ணை மூடிக்கிட்டு, அதாவது 18 வயசு நிரம்பிலிருந்து முருதாட்டி அம்மா வரைக்கும் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிசிலுக்கு வந்த காரணம் என்ன? திராவிட கட்சிகளோட ஊழல், மிரட்டல், உருட்டல், அத்தனை பேருமே. அதாவது பெட்டி கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட் ஒரே அட்டாசிட்டி தாங்க முடியாதனாலதான் இன்னைக்கு திமுக சங்க ஊதிட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்துருக்காருங்களா, அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல. யாரு? ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு? 5000 ரூபாய் கொடுத்தேன், வருஷம் முழுவதும் பஸ் ஃப்ரீயா கொடுத்தேன். யாருக்கு பணம் சார்? யாரு பணம்? அவங்க பணம் தான் கொடுத்தாருல்ல. இல்ல அறிவாலயம் என்ன புத்தன் போதி மரத்துல ஞானப்பட்ட இடமா? அது ஊழலின் கருவூலம் சார். என்ன சார் நீங்க பேசுறீங்க? அங்க ஒரு கருவூலம் வச்சிருக்காங்க. ஆமா சார், அது ஊழலின் சங்கமம், ஊழலின் கருவூலம். அது என்ன அடையாறு ஆலமரமா? அங்க தூங்கிட்டு போறதுக்கு வந்து சும்மா நீங்க பேசுறீங்களா சார்? அவன் சொல்றான்னு நீங்களும் அதை பற்றி பேசுறீங்களா சார்? தமிழ்நாட்டுல 2 திராவிட கட்சிகளும் இலவசத்தை கொடுக்குறீங்க. யாருக்கு பணம்?
உங்க பாக்கெட் இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு பாதியை சாப்பிட்டு பாதி எந்த அப்படின்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? நீ யோக்கிய சிகாமணினா ஓ வீட்டு பணத்தை கொண்டு கொடுத்தா ஓகே, நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிக்கலாம். இப்போ இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த இலவசம் கொடுக்கறது கிடையாது. இப்ப பல மாநிலங்கள் அது வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து பிஜேபி ஆளுற மாநிலம் கொடுத்துட்டு இந்த இலவசத்தை ரத்து செய்ய வேண்டுமானால் தேசம் முழுவதும் ஒரு குடையிங்கில் ஒரே ஆட்சி வந்து அதை நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்து இலவசத்தால் நாடு சீரழிந்து போகின்றது, இலவசத்தால் நாடு கடலில் மூழ்கின்றது என்ற நிலைப்பாடை ஒரே ஆட்சி வரணும், ஒரே கட்சி ஒரே குடையில் வந்தால்தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மெஜாரிட்டி என்ற நிலைப்பாடு வந்தால்தான் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவர் ஓகே பண்ணாதான் இதை பாஸ் பண்ண முடியும். இல்லாவிட்டால் அரசியல் சார் நான் ஜெயிக்கணும் நான் பார்ப்பேன் அப்படி இருக்கும்போது இலவசத்தை வாரி 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 கொடுக்க வேண்டியதான். சொல்லுங்க அப்ப என்ன பண்ண முடியாது? இப்போ வந்து விஜயும் அதே தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அவங்க 2000 ரூபா 2500 ரூபாய் கொடுக்கணும் சார், வேற வழி இல்ல சார். இலவசம் என்பது மக்களை ஓட்டுக்களை வாங்கக்கூடிய ஒரு கவர்ச்சி திட்டம். அது வந்து அந்த திட்டத்துல எந்த நாடும் முன்னேறிக்க சொல்லி இலவசத்துக்கு இது இருக்கட்டும். நம்ம அடுத்தது இது வருவோம். இன்னைக்கு வந்து கரண்ட் சப்ஜெக்ட் நம்ம மெயினா இருக்குது, அது பார்ப்போம். இப்போ விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் வேற யாராச்சும் இந்த பாமக எல்லாம் சேர்ந்து இதோட வருவாங்களா, அல்லது வந்து ஏடிஎம்கே வந்து கூட்டு சேருமா? விஜயோட இப்ப யார் கடைசியா சேர்றது? நீங்க உங்களோட கருத்துப்படி விசிகா இவங்க எல்லாமே வந்து திமுக காரங்க தான். திமுக இருந்து அவங்களோட ஜெயிச்சு வந்தவங்க தான் இவங்க, ஒன்னும் சேர்ந்து கூட்டணியில் வந்தவங்க. அதிமுகவும் வந்து கருணாநிதி இது ஸ்டாலின் சொல்றதான் கேட்பாங்க, திமுக சொல்றதான் கேட்பாங்கன்னு சொல்றீங்க. இப்ப யாரு தான் வந்து இவங்களோட சேருவா? அதிமுகவிலிருந்து கண்டிப்பாக உடைந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு 99% இருக்குது. 99% நிச்சயமா பாருங்க. அதிமுகவில் ஒரு டீம் வெளியே வந்து தனி டீமா உருவாகி தாவேக்கெல்லாம் கூட்டணிக்கான போல. ரெண்டாவது அரசியல் சூழ்நிலை மாறப்போகின்றது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது புரிஞ்சுடுங்க. அண்ணாமலை தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இன்னைக்கு 12% இருந்த ஓட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு மொத்தமே 2.5% ஆயாச்சு. அப்ப இனிமேல் இங்க பயணிக்க முடியாது. ஏன்னா தாவேக்கா இன்னைக்கு இளம் தலைமுறையில கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இளம் தலைமுறையுடைய மனநிலை எல்லாமே விஜய் 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 நிலைப்படுகின்றது. ரெண்டாவது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில மத்தியில் பாஜக அரசு தற்போது இடைத்தேர்தலை இன்னொரு தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வருது. இதுல 2028 வரைக்குமாவது இந்த ஏதாவது ஒரு ஆட்சி இங்க ரன்னிங்ல இருக்கணும். ஏன்னா பிஜேபியுடைய இலக்கு கொள்கை என்னன்னா கலகம் இல்லாத தமிழகம், கலகம் இல்லாத மாநிலம். இப்ப அதை விஜய் மூலமா நிறைவேற்றியாச்சு. காங்கிரஸை எல்லா மதிலும் குழி தோண்டி மூடிட்டே இருக்கிறாங்க, சமாதிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 5 எம்எல்ஏ கொண்டு வந்து நீங்க மந்திரி பதவி கொடுக்கும்போது பிஜேபி அதான் கோவம் உண்டு இல்லைங்க. இப்ப கடைசியா கர்நாடகால காங்கிரஸ் தான் உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல கேரளால மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. இங்கேயும் வந்து அவங்க வந்து தாவு கூட சேர்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சார், 60 ஆண்டு கால போராட்டம் மேற்கு வங்கம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அன்னைக்கு தேர்தல் நடக்கிற அன்னைக்கு மேற்கு வங்கத்தில் 58 பேர் இறந்தாங்க, படுகொலை செய்யப்பட்டார்கள். மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியுடைய கட்சி தொண்டர்களால் 58 பேர் படுகொலை செய்யப்பட்டதில் அதில் கிட்டத்தட்ட 40 பேர் பாஜக தொண்டர்கள். ஆனால் இந்த முறை மேதகு ஆளுநர் RN ரவி அங்கே அனுப்பிட்டு இந்த முறை சந்தித்த தேர்தலில் ஒரு உயிர் பலி இல்லைன்னா உள்துறை செயலகம் அமித்ஷா முகாம் போட்டு எந்த அளவுக்கு அங்கே டீல் பண்ணியிருக்காரு பாருங்க. இது ஒரு சாதனையா இல்லை? இதுதானே அம்மா சொல்லுது. எல்லா அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து அங்கே தேர்தல் நடத்தி அவங்க வந்து அவங்களுக்கு சேர்ந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுதுன்னு அவங்க வந்து சிஎம் விலக மாட்டாங்கிறாங்க. நீங்க எதை சொல்றீங்க? இதே சிஎம் தான் 2 மாசம் பண்ணிட்டாங்க தெரியுமா? பிஜேபி திமுக எல்லாம் மறைமுகம் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களே இல்லையா? சொல்லுங்க. அப்போ அந்த அம்மாவுடைய வாக்கு ஏன்னா பதவி வெறி, அது உங்க விட்டு போகக்கூடாது. ரெண்டாவது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த திரிணாமுல் காங்கிரஸ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. மேற்கு பங்களாதேஷில் வரக்கூடிய ரோஹிங்கியாக்களை தீனி போட்டு போலியான சிட்டிசனை உருவாக்கி கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த 1 கோடி மக்கள் 60 லட்சம் பேர் இந்த அம்மாவுக்கு ஓட்டு. அந்த மேற்கு வங்க தேர்தல் மற்ற தேர்தல் அப்புறம் பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. சொல்லுங்க. இந்த இது விசிகா 2 கம்யூனிஸ்ட் இன்னும் பிளஸ் வேற ஏதாச்சும் சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ரைட்டு லெப்ட் விசிகா 90% தாபாக்காக வராது. காரணம் அவங்க கூட்டணியில் அங்கே அங்கம் இருக்கிறாங்க. அப்படி கூட்டணியில் இருந்துக்கிட்டு வர்றது அது எந்த விதத்தில் சாத்தியம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா
அது வந்துன்னா இன்னும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இல்ல திமுக தான் டைரக்ட் பண்ணுன்னு சொல்றீங்க சார். அந்த மாதிரி நிலைப்பாடு வந்தால் பிசிகே கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தாவேக்கா கூட்டணி கொடுப்பேன்னு நிலைப்பாடு வந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கரெக்டாக 6 மாதம் கழிச்சு காங்கிரஸும் இது திமுகவும் அதிமுகவும் பகிரங்கமான உடன்பாடு ஆகி அதிமுக அமைச்சராகட்டும், நாங்கள் வெளியேந்து ஆதரவு கொடுப்போன்னு சொல்லுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காரணம் என்றால் ஒரு புதிய அமைப்பு இங்கே பதவியில் வருவது திமுகவுக்கு 100% விருப்பம் கிடையாது. ரெண்டாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குழப்பமான மனதில் இருக்கிறாங்க. அங்கே 60% எம்எல்ஏக்கள் தேவாக்களை போயிடுவோம், மந்திரி சபையில் இடம் பெறுவோன்னு இருக்கிறாங்க. அப்போ உள்ளே வா வெளியே வா, உள்ளே வா வெளியாண்டு அதிமுகவில் புகைச்சல் இருக்குல்ல, அந்த அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏடைய பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம் அதுக்காக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நோ கேரண்டி, நோ வாரண்டி, சைனா பொருள் மாதிரி ஒரு நிலைமை அங்கே இருக்குது. இப்போ அந்த சரி அதிமுக பிரிஞ்சு வரக்கூடிய நபர்கள், பிரிஞ்சு வரக்கூடிய எம்எல்ஏஸ் நீங்க தாவா கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ 47 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, இதுல எத்தனை பேர் வர்றதுக்கான வாய்ப்பு? 20 பேர் இருக்கிறாங்க. 20 பேர் வேலுமணி தலைமையில் 20 பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னா, இதெல்லாம் ஆளுநர் சில நபர்கள் மூலம் அட்வைஸ் கேட்டு இவர்களை இப்போ உடனடியாக நம்ம பதவி ஏற்க கூப்பிட்டோம்னா 5 நாள் 7 நாள் டைம் கொடுத்தோம்னா அந்த 7 நாளுக்குள்ள அதிமுகவில் 20 எம்எல்ஏ ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே கூப்பிடாம இருந்தால் ஆடு மேய்ச்சது போலே ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல மதுரை பழமொழி மாதிரி எல்லாம் ஒரு. இப்போ தலைமை, இப்போ அதிமுக எடுத்துங்க, அதிமுக தலைமை சொல்லாம இவர்கள் ஒரு 20 பேர் அங்க போய் சேர்ந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குல்ல, ரைட், 3ல் 1 பங்கு போகலன்னு சார். 3ல் 1 பங்கு போனால் பிரச்சனை கிடையாது. சட்டத்தில் 3ல் 30 எம்எல்ஏல 10 எம்எல்ஏ போனால் பை எலெக்ஷன் கிடையாது, போகலாம். இதுதான் நிலைமை. ரெண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் இப்போ யார் பேச்சும் கேட்கறது கிடையாது. அது ஜெயலலிதாவோட போச்சு. ஜெயலலிதாவும் சசிகலாவும் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி பயணிக்கின்ற போது அன்னைக்கு பயம் இருந்தது, இன்னைக்கு பயம் என்பதே கிடையாது. எடப்பாடி தலைமையில் நடந்த இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவெல்லாம் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் தான். ஆகவே நானே ராஜா, நானே மனிதன், நானே பண்பாடு. இப்போ ஒன்றும் இல்லை, 2-3 கட்சிக்கு திமுக அதிமுக பிஜேபிக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, திமுகவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவங்க என்ன எப்படி ஆட்சி நடத்தினாங்க, எப்படி அவங்களும் ஆட்சி நடத்தலாம். அரசு இயந்திரமாக இருந்தோன்னா அது அறிவாளியாக இருந்தோம்னா ரெண்டுமே நமக்கு சொந்த நிலைப்பாட்டில் ஊழல் அதிகாரியை வச்சு ஃபிட்டிங் கொடுத்து முதலமைச்சர் எதுலையுமே கவனத்தை செலுத்தாமல் முழுக்க இந்த ஊழல் அதிகாரியை சொல்லி பேச்ச கேட்டாங்க. சோசியல் மீடியாவில் பாருங்கள், உதயச்சந்திரனால் வீழ்ந்த உதயசூரியன் சோசியல் மீடியாவில் போடுறானா இல்லையா, முருகானந்தம், அது மாதிரி பல உயர் அதிகாரிகள் தாங்கள் சார்ந்த சமுதாயத்துக்கு உள்ள அதிகாரிகளாம் வாழ வச்சாங்களே தவிர்த்து தமிழ்நாட்டு இன்னைக்கு அரசு மருத்துவர்களை கையாண்ட விதம் மோசமான விதம், தூய்மை பணிகளை கையாண்ட விதம் மோசமான விதம், பகுதி நேர ஆசிரியர்களை எவ்வளோ கேவலப்படுத்தி அடித்து துவம்சம் பண்ணது எல்லாமே கதை, திரைக்கதை, வசனம் உதயச்சந்திரன் கொண்ட அந்த 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 அதாவது தான் கௌரவத்தில் தான் எல்லாமே, நம்மளை விட்ட எவனுமே இல்லை, கொஞ்சம் தப்பான சிந்தனை உருவாக்கி. இப்போ கடைசியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விசிகா அந்த 2 கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வாய்ப்பு இருக்குது. அதிமுக பிரிஞ்சு வந்த இவங்களும் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இப்ப இவங்க தனித்தனியா இருப்பாங்களா, இல்ல அதிமுக சேரும் பொழுதே விசிகா இவங்க எல்லாம் சேருவாங்களா? ஒரு விஷயம் சார், இப்போ அங்கதான் ட்விஸ்டிங். இப்போ புரியுதா ஆளுநர் ஏன் கூப்பிடலன்னு? ஆளுநர் பதவி ஏற்க வாங்கன்னு சொன்னார்னா குறைந்தபட்சம் முதல் கட்டமாக ஒரு 12-16 அமைச்சர்கள் தலைமையில் அமைச்சரவை ஏற்பாங்க. ஏன்னா அடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அப்படி இருக்கின்ற போது 7 நாள் டைம் கொடுத்தால் அந்த 7 நாளுக்குள்ளே இவங்களும் போயிடுவாங்க. சீக்கிரம் போயிடுவோம் சொல்லிட்டு பேரம் பேசப்படும். அப்போ அப்படி பண்ணும்போது ஆதரவு ஓகே ஆச்சுன்னா அசைக்க முடியாத 2 ஆண்டு கால குறைந்தபட்சம் 2 ஆண்டு கால ஆட்சியை விஜய் கொடுப்பார். ஆனால் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் விஜய் மீது முழுக்க துஷ்பிரச்சாரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வீட்டிலிருந்து சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கு ஹெலிகாப்டர் கேட்குறாரு. அவர் கார்லெல்லாம் வரமாட்டாராம், அவர் மக்களெல்லாம் சந்திக்க மாட்டாராம். அதுபோல் அவருக்கு இப்பளே கண்வாயெல்லாம் போட்டு தான் ஒரு பெரிய அதிபர் மாதிரி உள்ள பாவனை காட்டுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி மக்களை மதிப்பார்? இவரே எப்படின்னா இவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களை எப்படி மதிப்பாங்க? அப்போ எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ஒருத்தன் கத்தி கொண்டு கேட்க வெட்டுறான், ஒருத்தன் பீர் அடிச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் வரான். இப்படி அயோக்கியத்தனங்களை கொண்ட கவுன்சிலு கூட லைக்கில் அன்ஃபிட்டுகளை கொண்டு எம்எல்ஏலாக்கினா எப்படி இது பண்ணுவான்? தமிழ்நாட்டை மோசமான ஒரு வழிகாட்டியாக நிகழ்வான். அதாவது முழுக்க ஜல்லிக்கட்டில் கூட ஒற்றுமையாக இருந்தது. ஆனால் விஜயை பெரும்பாலும் பார்த்தா தற்கொலைகளான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற தொண்டர்கள் இருக்கிறாங்க. மரத்துக்கு மேலே தாவறான், குரங்க மாதிரி தாவறான்,
அப்படி போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஒரே அட்டாசிட்டி. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை உனக்கு தெரியாது. இப்ப நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டுல, அரசியல் சித்துல மத்திய அரசோட பங்கே எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு இப்போ தாகம் எடுக்கின்றது, தண்ணியும் குடிக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்கலாம், டீ கடைக்கு போகிறோம், டீயும் சாப்பிட்லாம், பூஸ்ட்டும் சாப்பிட்லாம், ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம். அதுவும் அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட எனர்ஜியை பொறுத்து. ஆளுநர் என்பது மத்திய அரசுடைய கண்ட்ரோல். மத்திய அரசு என்ன சொல்லிக்கிட்டதோ அதுதான் ஆளுநர் அவர் செய்வார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவரை அழைக்க வேண்டும், பதவி ஏற்க வேண்டும். 7 நாள் இல்லை 15 நாள் கெடு கொடுக்கலாம். எனக்கு தேவையாக இருந்தால் உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்கலாம், தேவையில்லாட்டா 7 நாள் டைம் கொடுக்கலாம். 7 நாளில் அப்படி டைம் கொடுத்தால் கண்டிப்பாக விஜய் வெற்றி பெறுவார், அதில் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப் பண்ணோம்னா காங்கிரஸ் இங்கே சேர்ந்துட்டாங்களே அந்த ஒரு கோபம் தான் மத்தியில் இருக்கின்ற தவிர மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. காரணம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும், ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்ததால் திட்டங்கள் வந்து சேரும். அப்போ மத்திய அரசு இணக்கமாக திட்டங்கள் வந்து சேரணும். அதே நேரத்தில் இந்த ஆட்சி 6 மாதம் வந்தாலும் கூட 6 மாதம் ஓடுமா, 1 வருஷம் ஓடுமா என்று திமுகவுடைய மனநிலை. இந்த மனநிலையை தான் மக்கள் மத்தியில் தப்பான எண்ணத்தை பரப்புறாங்க. விஜய் வந்தால் பிரச்சனை ஆயிரும், மக்களை மதிக்க மாட்டான், அடி அராஜகம் நடக்கும், என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது, அப்படி இப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் திமுக இன்னொன்று விஷயம் சொல்லுது, விஜய் ஆட்சி நடத்தினாலும் அந்த ஆட்சிக்கு வடிவம் கொடுத்து கோப்புகளை நடத்துவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் பாதி பேரும் திமுகவுடைய டைரக்ஷன் தான் இருக்கிறாங்க. அதில் அதுவும் சில விஷயங்கள் இருக்கின்றது. திமுக தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன், ஜேசிடி புரவாரன் போன்றவர் தான் அங்கே சீனியர் தலைவர்கள். மற்றபடி எல்லாமே புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் யார் பேச்சை கேட்குறாருன்னா செங்கோட்டையன் பேச்சோ ஜேசிடி புரவாரன் பேச்சை கேட்கறது கிடையாது. அவர் புஷியானது என்ன சொல்லாரோ, சட்ட வல்லுநரான ஆதவர்ஜன் என்ன சொல்லாரோ அந்த 2 பேருக்கு பேச்சு தான் அவர் கேட்குறாரு. அதனால தான் அந்த அரசியல் அவருக்கு பெரிய தடுமாட்டம். என்னென்னா அட்வைஸ் பண்ணதுக்கு ஆள் இல்லை, அட்வைஸ் பண்ணதுக்கு ஆள் போனாலும் விஜயை யாரும் சந்திக்க முடியாது என்ற யாராக இருந்தாலும் குஷி ஆனந்த பாருங்க, ஆதவர்ஜனா பாருங்க. ஆதவர்ஜனா பாக்கெட் எங்கே இருக்கோ அங்கே உள்ள ஆட்களை தான் அவர் பார்ப்பறத வருது, சாமானிய மக்களை அவர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய என்ன வேணும் செய்யலான ஒரு சிந்தனைகளோ நிலைப்பாடு உள்ளது. ஏன்னா ஏற்கனவே ஆதவர்ஜனா சபரீஷனுடைய டைவப்பில் இருந்தவங்க தான் அந்த பெண் நிறுவனத்தெல்லாம். அதுக்கப்புறம் தனியாக இவங்க சோசியல் மீடியா. இப்போ திமுக தோற்றவர்னா சபரீஷன் நடத்தக்கூடிய பெண் நிறுவனத்தை மூடியாச்சு. 2வது வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் 5000 ஓட்டு தோக்க காரணமே சேகர் பாபு தான். வட சென்னை திட்டங்கள் என்ற போர்வையில கட்சிக்காரன் மதிக்க கிடையாது, மக்களாக மதிக்க கிடையாது. நீங்கள் எவ்வளோ சேகர் பாபு ஆடியோலாம் வெளியே வந்துருக்கு, ஏய் உன்னை இப்போ தூக்கிடுவேண்டா, அதெல்லாம் ஒரு பேச்சாங்க. 2வது மக்களுக்கு திமுக மேலே வெறுப்பு என்னன்னா, மந்திரி யாரையும் எல்லாமே ஓசி என்பீர்கள், தாசி என்பீர்கள், லிஸ்ட் வச்சுருங்கன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா கொடுப்பேன், அங்கே பேசலாம், இங்கே ஒரு அமைச்சர் பேச வார்த்தைங்க சார், சாமானிய ஆள் பேசலாம் சார். ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் அந்த வார்த்தையை பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்தோன்னா என்ன வேணும்னு செஞ்சுக்கலாம். ஒரு சாதாரண யூடியூபர் ஒரு கருத்தை வெளியிட்டல வீட்டில் போய் மலத்தை கொண்டு வீசுறீங்களா, இதை விட என்னங்க உங்கள் சாதனை? என்ன பஞ்சு முட்டையை பேஞ்சது தான் உங்களுக்கு சாதனை. நாடு முழுவதும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பித்தலாட்டம், நிலக்கபலீகரம், சாராயம், மலைகளை ஒன்றும் இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலைகளை போய் பாருங்கள், பேத்துட்டு போயிருக்காங்க சார். அந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மலைகள் நாட்டினுடைய அந்த பூகம்பத்தை தடுக்கக்கூடிய வல்லமை மிக்கதும் இயற்கை வளங்களை காக்கக்கூடிய மலைகள் சார். அந்த மலைகளை ஃபுல்லாக டிஎம்கே காரங்க அமைச்சரும் சார்ந்து கூட்டு சார்ந்து நீங்கள் ராணிப்பேட்டை அதுக்குதான் பதில் கிடைச்சிருச்சு, அதுக்கு தான் கொடுத்துட்டாங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு விஜய் அதாவது என்னன்னா விஜயனுடைய எம்எல்ஏக்கள் அந்த அவங்க கட்சியில் தலைமையில் போக சொன்னாங்களா, நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், மக்களுக்காக பணியாட்டோம். இதுவே அவங்களுக்கு செருப்பாக அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. திமுக அதிமுக காரங்களுக்கு என்னடா வரது முன்னாடியே அப்போ பார்த்தா, ஏன்னா சகாயம் ஐஎஸ் அந்த கமிட்டியில் இருக்காரு. சகாயம் ஐஎஸ் பண்ணுற சில நேர்மையான லஞ்சம் வாங்காத ரிட்டையர்மெண்ட் அதிகாரில் வச்சு லீகல் கமிட்டி. ஆனால் திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, திருப்புகழ் கமிட்டின்னு, அதாவது சென்னை மாநகராட்சியில் தண்ணியில் முங்குதுன்னு சொல்லிட்டு அதை வலிவு காட்டிக்காக திருப்புகழ் கமிட்டி போட்டாங்க. திருப்புகழ் கமிட்டி கைட்லைன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த கைட்லைன்ஸ் வழியாக செயல்பட்ட ஊழல் பண்ண முடியாது. ஆகவே திருப்புகழ் கமிட்டி தூக்கி உள்ள தூக்கி போட்டு குப்பையில் தூக்கி போட்டாங்க. திருப்புகழ் யாரு, இறையன்பு சாருடைய அண்ணன் அவருக்கு அந்த திருப்புகழ் கமிட்டியோட அறிக்கை குப்பைகள் தூக்கி போட்டாங்க. இறையன்போட அண்ணன் யாரோட பிஏவா இருந்தாருன்னு தெரியுமில்ல? தெரியும். யாருங்க?
டெல்லி பிரதமர் மோடி அவர்கள். மோடிக்கு பிரதமராக இருந்தவர் வந்து இங்க கூட்டு அவ்வளவு நம்பிக்கை ரிட்டையர்மெண்ட் ஆனவர் சார் அவரு. அவருடைய தலைமையில சென்னை மாநகராட்சியில டெவலப்மெண்ட் ரோடுகள், மழைநீர் கால்வாய்கள், பஸ் ரூட்டுகள், தார் சாலைகள்லாம் அந்த வடிவம் எப்படி கொடுக்கணும் கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி கூட எஸ்டிமேட் அவங்க ஃபாலோ பண்ணல, குப்பலுக்கு போட்டு போயிட்டாங்களே. அப்போ உங்கள்ட்ட என்ன மனிதாபம் இருக்கு சொல்லுங்க. அதே போல பொருளாதார கமிட்டி போட்டீங்க. ஓ, தேனாறு வார்டு அந்த பொருளாதார கமிட்டி ஒரு நாள் கூட கூட்டுறது அந்த தேர்தல் அந்த வகையில தான் வந்து மக்கள் வந்து நல்ல தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த தீர்ப்பை ஒட்டி மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய விஜய் வருவார் அப்படிங்கறது ஒரு இதோட நம்பிக்கையோட இருக்காங்க. இது வந்து ஆனா இந்த கடைசி நேரத்தில் சில கூட்டணிகள் இருக்க வேண்டியது இருக்குது, சீட்டுகள் தேவைப்படுது, இதற்கான காய்கள் நகர்த்தி கொண்டிருக்காங்க. செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இன்னும் 2-3 நாள்ல நாங்களாம் இது முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அநேகமாக வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.